எந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த மூட்டோட ஃபங்க்ஷன் மீளவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது போகும் இல்லையா, ட்ரீட்மெண்ட் சரியா இல்லாம ட்ரீட்மெண்ட்டே இல்லாம. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து டிஃபார்மிட்டி. அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த மூட்டு வந்து அந்த அச்சுலாம் விலகி போய் அந்த அந்த ஜாயிண்டோட ஆங்கிளே மாறி அந்த மூட்டோட அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டா மாறி டிஃபார்மேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜில் அந்த மூட்டை வந்து திரும்ப நம்ம ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த மூட்டுக்குள்ள இருக்கிற கார்டிலேஜஸ், அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட், அதோட இந்த சுற்றி உள்ள அந்த ஜவ்வுகள் லிகமெண்ட்ஸ், இந்த தசையோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த பயோமெக்கானிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டிரேஞ்ச் ஆயிடும். நம்ம முழங்கால் மூட்டில் வர்ற பிரச்சனைகளை சரியான டைம்ல எக்ஸசைஸ் செய்யாம சரிப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது கூட அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகி இந்த நீ ஜாயிண்ட் வந்து இந்த டிஃபார்மிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ இந்த நீ ஜாயிண்ட்ஸ்ல வரக்கூடிய டிஃபார்மிட்டிஸ் என்னென்னு பார்த்தா ஜெனு வேரம். இப்போ நார்மலா இந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீ ஜாயிண்ட்ஸ்லாம் வெளியில எப்படி போயிடுச்சுன்னா அது ஜெனு வேரம். இன்னொரு டைப் ஆஃப் டிஃபார்மிட்டி வந்து knee joints moving towards each other, genu valgum. Third variation, இப்போ அந்த சைட் வியூல இந்த knee joint இந்த மாதிரி இருக்கு. இப்போ knee joint ரொம்ப பின்னாடி புஷ் ஆகி ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு ஜெனு ரெகுவேட்டம். நாலாவது டைப் ஆஃப் knee joint deformity என்னன்னா இந்த knee joint வந்து கொஞ்சம் மடங்கி, இதுவும் ஆக்சுவலா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாம கொஞ்சம் மடங்கி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் டைட் ஆயிடும், உள்ள அச்செல்லாம் மாறி இந்த knee joint கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைட்டா ஆக்க முடியாது. அந்த நிலைமைக்கு இப்படி ஒரு பார்ஷியலா பெண்ட் பொசிஷனுக்கே போயிடும். ஜெனு வேரம் கண்டிஷன்ல நீ ஜாயிண்ட்ஸ் வெளிப்புறமா அப்படி டிவைட் ஆகி ஒரு பவுல் லெக் ஷேப்புக்கு போயிடும். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம லிவிங் ஏரியாவில் கூட பார்த்துருப்போம். ஸோ அவங்க நடக்கிறதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜெனு வேரம் கண்டிஷன் பார்க்கறதுக்கு இந்த முழங்கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆனா இந்த மூவ்மெண்ட் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா இது இந்த நீ ஜாயிண்ட்ல இந்த மூவ்மெண்ட் நடக்காது. இந்த மாதிரி டீவியேஷன் நடக்கணும்னா அது வந்து ஆங்கிள் நடக்கணும், இல்லைன்னா ஹிப்ல நடக்கணும். மெயினா அந்த இடுப்பு மூட்டுலையும் இந்த கணுக்கால் மூட்டுலையும் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ராங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அது மூலமா தான் இந்த இந்த ஜெனுவேரம் கண்டிஷன் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். டிஃபார்மிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மிஸ் அலைன்மெண்ட். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டோட்டலா இந்த காலை ஃபுல்லாவே எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இந்த இடுப்பு மூட்டு எப்படி அசையுது, நீ ஜாயிண்ட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, ஆங்கிள் ஃபுட்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களுடைய இடுப்பு இந்த பெல்விக் போன் வந்து எப்படி அலைன் ஆயிருக்குது, டோட்டலா ஈவன் முதுகெலும்போட அலைன்மெண்ட், அதோட மொபிலிட்டி எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். சொல்லவே வேண்டாம், இந்த டிஃபார்மிட்டி ஸ்டேஜுக்கு வர்றப்போ அந்த அஃபெக்ட் ஆன பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வாக்கிங் எபிலிட்டி ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்போ ஸ்டேர் கிளைம்பிங் மற்ற எல்லாமே ரொம்பவே ஹேம்பர் ஆகிருக்கும். அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அவங்களுக்கு வந்து டாய்லெட்டிங்கில் பிரச்சனை இருக்கலாம், உட்காந்து சாதாரணமாக சேரில் உட்காந்து எந்திரிக்கிற கூட பிரச்சனை இருக்கலாம், ஸ்டேர் கிளைம்பிங் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பேலன்ஸ் இஷ்யூஸ், பெயின், இந்த மஸ்குலர் ஸ்கெல்டல் ப்ராப்ளம் தவிர வேற நிறைய உபாதைகளும் அவங்க உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டேஜில். அதுக்கு பேர் கோமார்பிடிட்டிஸ், இல்லைனா இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு ABCD, ஆல்டர்ட் பாடி காம்போசிஷன் வித் டிசபிலிட்டிஸ். அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்க புவி விசையை சமாளிக்கிறதுக்கான திறன் வந்து அவங்க உடம்புல ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஹிப் நீ பெண்டிங். அதுக்கப்புறம் சிங்கிள் லெக் பிரிட்ஜிங். ஒரு கால் சப்போர்ட்ல கொஞ்சமா அப்படி ஹிப்பை லிஃப்ட் பண்ணலாம், கொஞ்சம் லிஃப்ட் பண்ணா போதும். அப்புறம் கை இப்படி பிடிச்சி வச்சுட்டு நீ எக்ஸ்டென்ஷன், இது ரெண்டு பக்கம் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ஆங்கிள் மூவ்மெண்ட், இந்த ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டவுன்வர்ட் மூவ்மெண்ட், எஸ்பெஷலி இந்த டவுன்வர்ட் மூவ்மெண்ட் நிறைய பண்ணணும். ஆங்கிள் மூவ்மெண்ட்ஸ். அடுத்து வந்து டார்சோ ட்விஸ்ட் டைப் 1, இது ரெண்டு பக்கமும் பண்ணணும். அதுக்கப்புறம் காஃப் ஃப்ளெக்ஷன், இது ப்ரிஃபரபிளி வால் யூஸ் பண்ணலாம். நான் இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். குதிகாலை வந்து கிரவுண்டில் டச் ஆகிற மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணலாம். இந்த கால் ஸ்ட்ரைட் ஆகணும், இப்படி டேர்ன் ஆகி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் ஆகணும்.